18வது அதிகாரம். கொஞ்சம் வாலி 4 next. எரேமியா 18வது அதிகாரம். 1 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். கவனிக்க, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, என் வார்த்தைகளை அங்கே உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவனுடைய வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் பேசுகிறார். பேசுவதின் நோக்கம் என்ன? தாம் தன்னுடைய ஜனத்துக்கு என்ன செய்ய போகிறாரோ அதை சொல்லும்படியாக, அதை காண்பிக்கும்படியாக கர்த்தர் அனுப்புகிறார். இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் குயவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய சபை, அல்லேலூயா, வந்திருக்கிறீங்க. குயவன் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய பரம குயவன் அவர். யார் அவர்? பரம குயவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு பாட்டு கூட இப்படி உண்டல்லவா? குயவனே குயவனே படைப்பின் எல்லா சிருஷ்டிப்புக்கும் யார் ஆதியா இருக்கிறது? உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது அல்லவா? எரேமியாவை குயவனுடைய வீட்டுக்கு அனுப்பின உடனே குயவன் வனைந்து கொண்டிருக்கிற அந்த பாத்திரம், அவன் வனைந்து கொண்டிருக்கும் பொழுதே கெட்டு போச்சு. என்னாச்சு? அவன் வனைந்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லேலூயா, ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கும்படி ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கைக்குள். அங்க இருக்கும் போது கெட்டு போச்சு. அங்க இருக்கும் போது, அவர் கையில் இருக்கும் போது அது கெட்டு போச்சு. யார் அதை எடுத்துருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? விசுவாசா? அல்லேலூயா. வேற யாராவது சொல்ல முடியுமா? வேற? கண்ணைத்தானே. அல்லேலூயா. ஆமா, நாம தான். நம்ம தான் தேவனுடைய கையில அடங்கி இல்லாம நம்ம விருப்பமோட செயல்படுகிறோம். ஏசாயா 45:9 ஒருத்தர் வாசிங்க. ரோமர் 9:20-23 வாசிங்க. ஏசாயா 45:9 வாசிங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்ட நினைக்கும் போதே ஆண்டவரோட வாதாடும், வழக்காடும். ஏன் இப்படி நடக்குது? ஏன் அனுமதிக்கிறீங்க? எனக்கே அப்படிலாம் போகுது, என் சூழல் ஏன் அப்படி இருக்குது, எனக்கே இந்த பிரச்சனை, நான் ஏன் இந்த இடத்துக்கு வரணும், எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேண்டாத வேலை, நீங்க ஏன் அப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லி களிமண் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா. களிமண் என்ன பண்ணுது? இப்போ அது ஆண்டவர் நடத்துகிற விதம், செயல்படுத்துகிற விதம், வழிநடத்துகிற விதத்தை அதுக்கு பிடிக்காம போனதுனால அது கெட்டு போகுது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நல்ல நோக்கத்தோடு நடத்தி கொண்டு இருக்கிறார். நல்ல காரியத்துக்காக நம்மை ஆண்டவர் அவருடைய வீட்டில் வைத்து நடத்தி கொண்டு வருகிறார். நம்மை அழகாக நேர்த்தியான ஒரு நல்ல பாத்திரமை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி இருக்கும்போது அந்த பாத்திரத்துக்கு அது பிடிக்கல.
என்னையே அப்படி உருவாக்க போறீங்க, நான் ஏன் அதை செய்யணும், எனக்கே இது, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது தேவையே இல்லை, நான் மட்டும்தான் இது உங்களுக்கு இளிச்சவாய் கிடைச்சேனா, இது இளிச்சவாய் கிடைச்சேனான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 20:9 20-23 வரை வாசிக்கலாம். மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்க நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி பாத்தியா, நீ ஏன் இப்படி சொன்ன இல்லையா? கடவுளை பார்த்துட்டு என்னையே இப்படி படைச்சுங்க, எனக்கே இந்த வாழ்க்கை, எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கம் எதற்கு, எனக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் எதற்கு, எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் எதற்கு, நான் ஏன் இதை சகித்துக் கொள்ள வேண்டும்? அல்லேலூயா. இப்படி கேள்வி கேட்டதனால தான் கெட்டு போச்சு. ஒரே அடிமட்டினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவருக்கு அதிகாரம் இல்லையா? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கிய கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கனை பாத்திரங்கள் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையா ஏதாவது இருந்தால் உனக்கு என்ன அத்தனை இருந்த உனக்கு என்ன பிரச்சனை? இப்படி கேள்வி கேட்டு கீழ்ப்படியாம போய் கடின மனதுடையவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படியாவது உன்னை நல்ல பெரிய பாத்திரமா, நீ அநேகருக்கு பயன்பட வேண்டிய பாத்திரமா, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய பாத்திரமா, உன்னை பார்த்து அநேகர் ஒரு நிழலை போல உன் நிழல் அநேகர் கர்த்தரண்டை வரத்தக்கதான நல்ல பெரிய பாத்திரமா அவனை உருவாக்க நினைச்சா நீ அவர் கையில் இருக்கும்போது என்ன பண்ணிட்ட? ஏன் கெட்டு போயிட்ட? கேள்வி கேட்டு கேள்வி. சபையில கூட சில பேர் கேள்வி கேட்பாங்க. அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த சபையை உடைக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது, மாறாக கட்டுவதற்கு மட்டும் நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும். ஆத்துமாக்கள் உடைபட்டு விலகி போவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது, மாறாக தேவனுடைய மந்தை பெருகுவதற்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையிலே கொடுக்கிறவர்கள் கொடுக்க கூடாதபடி அவர்களுக்கு போதனை பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. சபையிலே இன்னும் ஊழியத்தை தாங்கும்படியான பாரத்தை அவர்களுக்கு உண்டாக்குற தாகமுள்ள ஆத்துமாக்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு முன்மாதிரி நிறைந்த ஒரு ஆத்துமாக்களாய் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் சொல்றார், கிருபா பாத்திரங்கள் மேல் உங்களை கிருபையை வச்சுதான் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உன்னை உருவாக்குகிற பொழுது நீங்க உடைபடும் போது எவ்வளவு காயங்கள் உண்டாகுது இல்லையா? நம்ம ஒருவேளை உடைஞ்சிட்டோம், உருவாக்கி கொண்டே இருக்கிறீங்க, உடைஞ்ச உடனே யாருக்கு வலிக்குது சொல்லுங்க? யாருக்கு வலிக்கும்? திடீர்னு அடிபட்டுச்சு, ஒரு 2 நாள் நான் ஒரு நல்ல ஊழியர்களை கத்த திடீர்னு ஒழுங்குபடுத்தினார். முதல் நாள் ஒரு திருச்சபை திறப்புள்ளாக்க அழைப்பு கொடுத்துருந்தாங்க, போயிருந்தோம். கத்த உண்மையை நல்லா நடத்தினா, அதனுடைய கிருபையினால ஊழியத்தை முடிச்சுட்டு நான் வந்தேன். வந்த உடனே அது வரைக்கும் மனதில் இந்த பிள்ளைகளுக்கு காவல் இருந்தாங்க, இவங்களுக்கான ஆகாரத்தை செய்து கொண்டு இருக்காங்க. அப்போது ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. ட்ராப் பண்ணலான்னு போகணும். ட்ராப் பண்ண போனேன். மனதில் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, எப்பவுமே அது ரூம் கிட்ட இருந்து போய் தான் விட்டுட்டு வருவேன். இந்த முறை இங்கே விட்டுருக்காங்க யோசிச்சுட்டே இருந்தேன். உடனே மனதில் சொல்லிச்சு, பாஸ்டர் இங்கே விட்டுருக்கு அடிச்சு. ஓகே தோட்டம் வாங்க, நம்ம இங்கே எவ்வளோ சொல்கிறான்னு விட்டுட்டு நான் வண்டியை திருப்பணம் பாருங்க, அவ்வளோதான் கீழே விழுந்துச்சு. அல்லேலூயா. அவ்வளோதான், வண்டி கீழே விழுந்துச்சு, நானும் கீழே விழுந்துட்டு சுண்டு வரத ஒரு சின்னதாக ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு திருநங்கை அவர்கள் வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க? பரலோகத்தில் இருந்து மன்னகராக்கப்பட்டவர், வேதத்தில் அப்படிதான் சொல்லப்படுது. அவங்க வந்து பைக்கில் நின்னாங்க. நின்றுட்டு ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு கேட்டாங்க. இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. விழுந்த உடனே உடைப்பட்ட உடனே வண்டியில முன்னாடி இண்டிகேட்டர் உடைந்தது, மனசு உடைச்சு. அல்லேலூயா. என் கையில் அடிபட்டுச்சு, மனசு. உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க உடைப்பட்டால் யாருக்கு வலிக்கும்? யாரு அழுவாங்க? 2 தரப்புலையும் வலிக்கும். உருவாக்கினவருக்கும் வலிக்கும். ஐயோ நல்லா உருவாக்க நினைச்சு உடஞ்சி போச்சு. ஆண்டவர் ஏன் இப்படி பண்றீங்க ஆண்டவரே சொல்லும் போது உடஞ்ச உடனே
மனசு உங்களுக்கு உடைந்த உடனே உங்களுக்கு வலிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ காயப்பட்டு இருக்கிற, நீ காயப்பட்டுட்ட, ஆனா நான் உன்னை வேற பாத்திரமாய் உருவாக்க வேண்டும், உன்னை வேற பாத்திரமா உருவாக்க விரும்புகிறேன். நீ என் கையில் இருக்கிற களிமண் தான், நான் தான் உன்னை உருவாக்க வேண்டிய நபர். நான் உன்னை உருவாக்கி வேற பாத்திரமாய் உருவாக்கி உன்னை அழகாய் மாற்றி நேர்த்தியாய் உருவாக்கி செய்ய வேண்டிய காரியங்களை செய்து உன்னை கிருபா பாத்திரமா நல்ல பாத்திரமா வச்சு உன்னை சபையில வச்சு அழகு பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உருவாக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவர் டைம் கொடுக்கிறது, கர்த்தர் நம்மை உருவாக்குறதுக்கு டைம் கொடுக்கிறது. இன்னும் இவ்வளவு நாள் ஆகுது, என்ன இவ்வளவு காலம் ஆகுது, இப்படி சொல்லி 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 பல நேரங்களில நாமே கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்கும் ஏற்படுத்துவதற்கும் நம்மை வைப்பதற்கும் நம்மை ஆண்டவர் சிறந்த பொருளை மாற்றுவதற்கு பல நேரங்கள் நீங்களும் நானும் அவர்களே அவர்களுக்கு தடைகளாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நினைத்ததை மனுஷன், எந்த மனுஷன் சொல்லுங்க, எந்த மனுஷன் பிரிக்க கூடாது, சத்தமா சொல்லுங்க. தேவன் நினைத்தது சொல்லுங்க, மனுஷன், எந்த மனுஷன் பிரிக்க கூடாது. ஏமா சக்தி வரல பத்தியா, யார் பிரிக்க கூடாது சொல்லு சிவா, யார் பிரிக்க கூடாது. நம்ம தான், நீ யார் அவங்களுக்கு, எதை வச்சு நீ நம்மன்னு சொல்ற சொல்லு. தேவையில்லாத என்னங்க. அல்லேலூயா. இப்போ எஸ்தரும் பசுவாவும் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கோம். ஒரு வாரம் ஆயிடுச்சா, இல்லை அடுத்த நாளைக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு, யாராலும் 7 நாள் முடிஞ்சிச்சு இல்லையா, இங்கோட 7 நாள். இப்போ இவர்களுக்கு அந்த நிபந்தனையெல்லாம் வாசிச்சு திருமணத்தை முடிச்சு வச்சோம். அங்க ஒரு வார்த்தை சொன்ன, தேவன் நினைத்தது மனுஷன் ஃபைனலா ஒரு ப்ரேயர் பண்ணும்போது சொல்லி க்ளோசிங் பண்ணி ப்ளஷ் பண்ணி உட்காந்துட்டோம். எந்த மனுஷன் உங்களை பிரிக்க கூடாது, எந்த மனுஷன் உங்களை பிரிக்க கூடாது சொல்லுங்க. என்ன நீங்க மனுஷன் தானே. அல்லேலூயா. அப்ப என்ன சந்தேகம், யார் அவங்களை பிரிக்க கூடாது சொல்லுங்க. திருமண தம்பதியரை நீங்க பிரிஞ்சு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நல்ல பெரிய ரத்தத்தினால கம்ம போட்டு கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பேச்சுக்கு சொல்றேன், யாரும் பிரிக்க கூடாது. யாரோ ஒருத்தர் மேரேஜ் ஆனவங்க அவங்க பேர நம்ம சொல்லுவாங்க, கோச்சிக்கு போறாங்க. அல்லேலூயா. என்னப்பா, கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் அன்பிலே கட்டப்பட்டவர்கள் இருப்பீர்கள். ஆமென். தேவ அன்பு, தேவன் உங்கள் மையமாய் இருந்து உங்கள் உறவை கட்டி எடுக்க உங்களுக்கு சந்ததிகளை காண கிருபை செய்வாரா. அல்லேலூயா. சந்தோஷத்தை காணவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, திருமணம் பண்ணவங்க யாரும் பிரிக்க கூடாது. என்னங்க இந்த கேள்விக்கு பதிலே வரல. யாரும் பிரிக்க கூடாது சொல்லுங்க, யாரும் பிரிக்க கூடாது. அவங்கள சுத்தி இருக்கிறவங்க பிரிக்க கூடாது. கல்யாணம் ஆகாத பொண்ணு சொல்லுதுங்க, அவங்களை சுத்தி இருக்க பிரிக்க கூடாது. கல்யாணம் ஆனவன் நீங்க சொல்ல மாட்டீங்க, இல்ல கல்யாணத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்க நீங்க சொல்ல மாட்டீங்க. உனக்கு சொல்லுமா, யாரும் பிரிக்க கூடாது. அவங்கள சொந்தக்காரங்க பிரிக்க கூடாது. முதல்ல சொல்லிச்சு அவங்க சுத்தி இருக்கிறவங்க, அடுத்து சொந்தக்காரங்க, இப்படி சொல்லுமா, யாரும் பிரிக்க கூடாது. என்னையே சேர்த்துக்கிற, நான் தான் செஞ்சு வைக்கிறேன். என்ன நம்ம எல்லாத்துக்கும் என்ன கூட சேர்த்துக்கிட்டா எப்படி கதை. எத்தருக்கு சோத்துறோம். எங்க போனாலும் பாஸ்டர் கூடவே கூட்டு போயிடுவோம். அவரு ஜெபம் பண்ணி அவரை காப்பாத்துறது வரும், நம்மளையும் ஜெபம் பண்ணி நம்மளையும் காப்பாத்திடுவார். அப்படியே சொல்லி யாரும் பிரிக்க கூடாது. வரும் நம்முடைய எண்ணங்கள் என்னையும் சேர்த்துக்கிறியம்மா, என்னை விடுறதா முடிவு பண்ணிட்டு என்னை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்ப நாங்க அந்த நிறுத்தி எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிறது. நீ சொல்லு, யாரும் பிரிக்க கூடாது. எதுக்கு பாஸ் இந்த கேள்வி, பதில் ஒண்ணுதான், யாரும் பிரிக்க கூடாது. ஆமா சொல்லுமா, வேற யாரும் பிரிக்க கூடாது. நல்ல பதில் இருக்குது. உடன் பிறந்தவர்கள் அங்க பாருங்க, சுத்தி இருக்கிறவங்க, இந்த சொந்தக்காரங்க யாருமே இல்ல, யாரும் பிரிக்க கூடாது. அங்க உடன் பிறந்தவர்கள் சொல் கைகளை தட்டி தேவன் உங்களை இணைத்திருக்கிறார் இல்லையா. மனுஷன் பிரிக்க கூடாது வேதம் சொல்லுது இல்லையா. மனுஷன்னா இப்ப சொல்லப்பட்ட நபர்கள் மட்டும் இல்லை, நீங்களும் தான். நீங்களும் தானே மனுஷி. உங்க சொந்த முடிவை நீங்க பிரிஞ்சு போக கூடாது. அல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளைகளை, திருமணம் ஆனவர்களுக்கு சொல்றேன், உங்க சொந்த முடிவுகளை நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு வேணாமடா அப்படி சொல்லவே. கர்த்தருக்கு பயந்து குடும்பம் நடத்தணும்.
கர்த்தர் விசாரிப்பார் இந்த வார்த்தைகளை கணக்கில் வைத்து. அல்லேலூயா. தேவன் நியாயத்திற்குள்ள கொண்டு வந்து நிறுத்துவார். இணைச்சது தேவனால் பிரிக்கிற அதிகாரம் உங்கள் ஓய்வு. கணவன் மனைவிக்கு பிரிந்து போகிற அதிகாரம் கிடையாது. தேவன் இணைத்தது. கைகளை தட்டி ஆண்டவர். யாரும் சொந்தக்காரங்க சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை. வீழ்க்க வேண்டுமானால் மரணம் தான் இருக்கும். ஆமென். அதுவும் கர்த்தரால் வருகிற மரணம். ஆமென். அல்லேலூயா. நான் செத்து போயிடுறேன் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஆமென். நேரம் நேரம் நான் திரும்பி வர முடியாது. அல்லேலூயா. 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 தேவஜனமே, கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். தேவன் குயவனாய் இருக்கிறார். உங்களை உருவாக்க விரும்புகிற ஆண்டவர் கையில் நீங்க அடங்கிடாமல் நீங்கள் மனம் போன போக்கிலே விக்கிரக ஆராதனைக்கு நேராக இஷ்டமான முடிவெடுத்துக் கொண்டு தேவன் சொல்லுகிற எந்த வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல், தேவன் சொல்லிய தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொள்ளாமல், தேவன் சொல்லிய காரியங்களுக்கு நீங்கள் செவிகொடாமல், தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் மனம் போன போக்கில போகிறபடினால்தான் நீங்கள் உடைந்து போகிறீர்கள். உடைக்கும் போது வலி ஏற்படும். உடையும் போது என்ன ஏற்படும்? அந்த சுண்டு வரல ஒரு சின்ன அடிதாங்க. ஏதாவது ஒரு அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன இப்ப நான் கட்டு போட்டுல 2 நாளா கட்டு போட்டுனாங்க. நைட்டும் நேற்றும் கட்டு போட்டுட்டாங்க. எந்த பிரயோகம் போடுறாங்க. ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு இந்த துணி அப்படி பட்ட உடனே அந்த இடத்துல ஒரு வலி படும்போதுல ஒரு வலி ஏற்படுது. அல்லேலூயா. விழுந்து உடைந்தது, விழுந்து சேதம் அடைகிற போது, குடும்பம் உடைகிற போது நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு குடும்பத்தை உருவாக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை கட்ட விருப்பம் உள்ளவர். அதை கட்டி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியாது. உங்களுக்காக ஆண்டவர் பல பல வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார். ஆவிக்குரிய உலகத்திலே பல நன்மைகளை கர்த்தர் உங்களுக்காக வைத்து அதையெல்லாம் நீங்கள் தகுந்த காலத்தில் அடைந்து கொள்ளும்படி தேவன் உங்களுக்கான வேலைகளை ஆவிக்குரிய மண்டலத்தில் நிறைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? இப்ப ஏன் நடக்கல, இப்ப ஏன் கிடைக்கல, இப்பவே எனக்கு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரா ஏற்றுக்கொள்ளணும்? எப்ப கொடுக்கணும்னு சொன்னாரு? சொன்னாரு. அவருக்கு சரியான நேரத்தில் அதை கொடுப்பார். தேவஜனமே, இன்னும் நீ உருவாக்கப்படுவது, நீ முழுசா உருவாக ஆண்டவருக்கு இடம் கொடுக்கல. நீ முழுசா உருவாக்கப்படுவதற்கு நீ தேவனுக்கு விட்டு கொடுக்காது இருக்கிற. அதனாலதான் மறுபடியும் உடைத்து இன்றைக்கு ஒரு பெரிய பானையா செய்ய நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உடைஞ்சிட்டேன். இப்ப என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அடுத்த வார்த்தை வேற பாத்திரமா தான் மாற்றுவார். என்ன மாத்திரமா மாற்றுவாரு? அதே மாதிரி உருவாக்க மாட்டேன். நீ உடைச்சிக்கிட்டே இருந்தேன்னா உன் லைஃப்ல தேவனுடைய திட்டத்தை நீ கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு ஆண்டவர் செய்ய நினைச்சதை விட வேற காரியமும் வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவரே எனக்கே செய்யல, ஆண்டவர் என்னையே மாற்றி நினைக்க அப்படின்னா நீ தான் உடைச்சிருக்கிறன்னு அர்த்தம். நீங்க தான் உடைச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவன் உங்களை உருவாக்குவதற்கு நீங்க விட்டு கொடுக்காமல் போனபடினால, தேவன் உங்களை உயர்த்தி வைக்க இடம் கொடுக்காமல் போனபடினால, உடைந்து உடைத்து உடைத்து போனபடினால இப்ப கர்த்தர் என்ன பண்ணுவார்? தேவனை பாத்திரமா அதுக்காக தூக்கி போட்டுருக்காங்க. இந்த களிமண்ணை உருவாக்குறேன் ஒத்து வரவே மாட்டேங்குது, விடுறதே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு முறை யாரும் என்கிட்ட பேசிட்டாங்க. சொல்லிட்டே இருக்கும் சொன்னேன், அவர் யாரெல்லாம் விட்டுருக்கிறார் உங்களை கையில. அல்லேலூயா. அவர் கையில் இருக்கிறோம். ஆமென். உங்களை தூக்கி எரிஞ்சல. இந்த களிமண் செட் ஆகாது, இந்த களிமண் தேவையே இல்லை, இந்த மண்ணை இன்னும் நம்ம கைக்கு ஒத்து வரன்னு சொல்லி அதை தூக்கி தூரம் போட்டுக்கிற மாட்டேன். பிளானை மாற்றிடுவார். பிளானை என்ன பண்ணுவார்? அப்படிதான் சொல்லுகிறேன். வேறே பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. தேவஜனமே, கெட்டு போவதை கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு 18:11 கொஞ்சம் வாசிங்க. பாருங்களேன், மனுஷகுமாரன் கெட்டு போச்சு. அவன் கையில வணையும் போது குயவனுடைய கை அது வணைந்து கொண்டிருக்கும் போதே அது கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கெட்டு போனாலும் உன்னை விட்டு போக மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லு, கெட்டு போனாலும் உன்னை விட்டு போக மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லு, கெட்டே போயிட்டா கூட உன்னை விட்டு போக மாட்டார். கெட்டு போனா கூட உன்னை விட்டே போக மாட்டார். அவர் ரட்சிக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. பசங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, நான் பார்ப்பேன். அதெல்லாம் சில நேரம் பார்க்கறது இல்லை, சில நேரம் பார்ப்பேன். அவன் சொல்லுவோம், ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன், செத்து போனாலும் கெத்து போகக்கூடாது. என்னது? செத்தே போனாலும் என்ன போகக்கூடாது? எது? அப்ப என்னடா கெத்தோட செலவு போறேன்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் கெட்டு போனதை நீ கெட்டு போனாலும் ஆண்டவர் விட்டு போகவே
சில சொல்லுவாங்க கெட்டு போயிட்டேன், என்னை விட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்க நம்ம கை எவ்வளவு மோசமான கைன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க சமைச்ச சாப்பாடை நல்லா கையை வச்சு எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அதை மூடிட்டு நீங்க போயிட்டீங்க. மறுநாள் காலையில இல்ல சாயங்காலம் வந்து பார்த்தா எப்படி இருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்காது? அப்ப நம்ம கை நல்ல கையா? அவர் சொல்லுங்க, நம்ம கை நல்ல கையா? உன் கையை வச்சா எல்லாம் கெட்டு போயிடும். ஆமென். ஆனா நீ அவரு கையில இருந்தா கெட்டு போனாலும் என்ன பண்ண மாட்டாருங்க, அதை விட்டு போக மாட்டார், வேற மாத்திரமா தான் மாத்துவார். கையில தட்டி ஆண்டவர். நம்ம எதை தொட்டாலும் கெட்டு போகுது. ஆனா இந்த கையை வச்சு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறோம், ஆண்டவர் எனக்கு இப்படி நடக்கிறது, எனக்கு ஏன் அப்படி செய்கிறீர்? அதான் சொல்ற, உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை கேள்வி கேட்கலாமா? ஹல்லேலூயா. நம்ம கைப்பட்ட சொல்லுங்க எல்லாம் என்ன ஆகும்? அது சாம்பாராக வேற எந்த ஐட்டம் உணவு பொருட்களான என்ன பண்ணும்? ஆனால் கர்த்தர் சொல்றார் பாருங்க, அது கெட்டு போன பிறகு அந்த களிமண்ணை தூக்கி எறியாமல் அது வேறே பாத்திரமாய் வணைந்தான். ஹல்லேலூயா. என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் கெட்டு போனதை ரட்சிக்க. அது 18-14 வாசிங்க. இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப் போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. பிதா சொல்றாரு பாருங்க, இயேசு ஆண்டவர் பிதாவை பத்தி ஆண்டவர் இயேசு சொல்றாரு, ஒருத்தையும் கெட்டு போறது என் பிதாவே விரும்பல. ஆமென். நீ விரும்புறது அவர் தருவாரு, ஆனா நீ கெட்டு போறது அவர் விரும்பல. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ விரும்புகிறது அவர் தருவார். நீ விரும்புகிறது அவரிடத்துல கேள். ஆனா பிதாவுக்கு கெட்டு போறது அவர் விருப்பமே இல்லை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்ல சொன்னேன். ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சொல்லுங்க, உங்க பிதா நீ கெட்டு போறத விரும்பவே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ சில பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு, சில தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ ஆகி போச்சு. பெற்றோர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? அந்த பிள்ளைய விரும்ப மாட்டாங்க. பார்க்கவே நான் பார்த்துட்டே இருக்கிறேன், என்னையா மனுஷன் நீ அதெல்லாம். ஹல்லேலூயா. ஒரு அன்பே இல்லையா? அன்பே இல்லையா அந்த பிள்ளைய? ஹல்லேலூயா. அன்பு. ஒரு முறை என்னுடைய மனைவியோட குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்போ அவங்க எனக்கு திருமணத்துக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க அப்பா என்னை வரல. என் கூப்பிடத்துக்கு அவர் வரல. அப்போ சின்ன ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த திருமணமான அந்த மணமகன் என்ன பண்ணாலும் அவங்க மனைவி கிட்ட கேட்டார், ஸோ இவ்வளோ ஏன் இவரே கல்யாணத்துக்கு எனக்கு வரல? கல்யாணம்லாம் முடிஞ்சு சில மாதங்கள் கழித்து கேட்டுருக்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்லிச்சா, அவர் தப்பு பண்ணிட்டார், அதனால தான் எங்கள் அப்பா கூப்பிடல அப்படின்னு. ஹல்லேலூயா. அவரே சொன்னார் என்கிட்ட, வேற யாரும் சொல்லல. அவன் தப்பு, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, மகன் கூட எங்க கல்யாணத்துக்கு கூப்பிடல. அப்படியா? சரி கூப்பிடுறது. ஹல்லேலூயா. 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 நான் கெட்டு போனாலும் தப்பே பண்ணியிருந்தாலும் விட்டு போகாதவர் இயேசு கிறிஸ்து. நான் ஒரு பெருந்தப்பு ஒன்றுலாம் பண்ணல, பெருசு தப்பு சின்னதோ பெருசு, நான் எந்த தப்பும் பண்ணல. ஆமென். ஹல்லேலூயா. என் தரப்பு நியாயங்களை பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல, நான் விட்டுட்டேன், அவ்வளோதான். கர்த்தருக்கு சொல்லி பார்ப்பேன், கேட்கலாம் விட்டுருவேன், அவ்வளோதான். பாஸ்டோட ஹேபிட் அதான். சொல்லுவேன், கேட்கலாம் விட்டுருவேன். எனக்கு கர்த்தர் பாரப்படுத்தினா தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன். அவங்க கர்த்தர் நோக்கடிச்சு நான் கம்மனை விட்டுருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ரட்சிக்காததை, கர்த்தர் கொடுக்காததை நான் எப்படி கொடுக்க முடியும்? கர்த்தர் செய்யாததை நான் எப்படி உங்களுக்கு செய்ய முடியும்? கர்த்தர் ஆசீர்வதிக்காம இருந்தா நான் எப்படி ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க முடியும்? முன்னமே நான் சொன்னேன். ஹல்லேலூயா. சில பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க, ஆனா ஊழியக்காரர் மட்டும் நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவனா இருப்பேன். ஆனா ஆசீர்வதிக்கிறவர் தேவன். கைகளை தட்டி ஊழியக்காரர்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது ஜபத்தினாலும் ஆலோசனைனாலும் தேவனுடைய வார்த்தைப்படி நம்ம ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது வேறு. அவ்வளவுதான். ஆசீர்வதிக்கிறவர் யாரு? ஆசீர்வதிக்கிறவர் யாரு? சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறவர் யாரு? ஆசீர்வதிக்கிறவர் யாரு? தேவ ஜனமே, அவர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இயேசு ரட்சிக்க வந்தார். பிதா கெட்டு போறதே விரும்பல. அவர் சொல்லியிருப்பா கூட, பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து, மகனே அப்பா இயேசுவே செல்ல மகன், வேணும் அப்படிதான் சொல்றாரு. செல்ல பிள்ளையா இருப்பான். பிதாவின் அருகில் எப்படி இருந்தார்? அவரு செல்ல பிள்ளையா இருந்தான். அவர் யோசிப்பா, இந்த தேவத்துல நம்ம காரியத்தை கெடுத்துருவான். என் பையன், நீ என் விட்டு நான் சொல்றேன், நீ போய் தயவுசெய்து அவங்களுக்கு அவன் ஜீவன் கொடுத்துருப்பான். ஹல்லேலூயா. ரத்தத்தெல்லாம் செஞ்சு அவனை விட்டுடுப்பான். அப்படியாப்பா, இதோ நான் போறேன். அவரோட வேகமா இறங்கி வந்துட்டார். ஆமென். யாருடைய விருப்பத்தை நிறைவேற்ற?
அவர் விருப்பமா எனக்கு ஒருத்தரும் கெட்டு போகிறது அவருடைய விருப்பம் கிடையாது. 14 திரும்ப வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, நம்ம அப்பாவுடைய அன்பை பார்க்கலாம். சீரியரில் இருக்குதுல்ல, அது உங்க பேரை போட்டு வாசிங்க பார்க்கலாம். சத்தமா வாசிங்க, வெரி குட், சூப்பர். அல்லேலூயா. நம்ம தப்ப வாசிங்க. இவ்விதமாக இந்த சந்தோஷ் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம். அல்லேலூயா. நான் கெட்டு போறத விரும்புறதே, நான் கெட்டு போனாலும் என்னை விட்டு போக மாட்டாரு, ஆனா என்னை கெட்டு போறத விரும்புறதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, நீ கெட்டு போறத கர்த்தர் விரும்புறார். ஆமென். பிரபாத். அல்லேலூயா. பாருங்களேன், தேவன் எவ்வளவு நல்லவர் இல்லை. நம்ம லைஃப் கெட்டு போகும், நாம கெட்டு போறதே விரும்பாத கர்த்தர் நம்ம வாழ்க்கை கெட்டு போக விட்டுருவாரா? இல்லை நம்ம வாழ்க்கை பட்டு போக விட்டுருவாரா? இல்லை நம்ம வாழ்க்கை நம்ம அலைக்கழிக்க கர்த்தர் விட்டுருவாரா? அன்பு நிறைந்த தெய்வம் நம்ம விடவே, அன்பு நிறைந்த தெய்வம் நம்ம விடவே, அன்பு நிறைந்த நம்ம தெய்வம் விடவே, அந்த அவருடைய அடைக்கலமா புடிச்சு வச்சுக்க நம்ம விடவே மாட்டேன், விடவே மாட்டார். ஆமென். விடவே மாட்டார். அந்த நிழலை விட்டு அதை கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு அன்பு பாராட்டி ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நம்ம சாகத்துக்கு கவலைப்பட பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சிலுவை வரைக்கும் போய் ஜீவனை கொடுத்தவரு பாதியில நம்ம சாக விட்டுருவாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுவோம், பாதியில தான் சாக விட மாட்டார். பாதியில கெட்டு போகிறத விட மாட்டார், விடவே மாட்டாரு. கெட்டு போனாலும் விட மாட்டாரு. வேற பாத்திரமா வளைஞ்சி அழகு பார்ப்பாரு. இப்போ ஒரு குழந்தைய பெற்றெடுத்த உடனே மற்றவங்க பார்வைலாம் எப்படி இருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. கிளாஸன் பிறந்தான், கிளாஸன் பிறந்தான் இல்லையா? சொந்த பந்தங்கள்லாம் வந்து குழந்தைங்களை பார்த்தாங்க. அவன் இப்போ குழந்தை பெற்றவங்களுக்கு தெரியும். உன் பிள்ளைய பார்க்க வந்தவங்க யார் யார் என்ன சொன்னாங்க, ஒரு 2 பேர் மனசு நோக்கும்படி அல்லது மனசு தட்டு வருத்தம் உண்டாயிருக்கும் சில வார்த்தைகள். அப்படி சொன்னவங்க 2 வார்த்தையை சொல்லணும். என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு சங்கடமா இருக்கு. வேற என்ன சொன்னாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வலிக்குள்ள பிள்ளைகளை பற்றி ஏதாவது சொல்லும்போது கத்தவங்களுக்கு அப்பாவுக்கு எவ்வளோ வலி, நம்மளை பற்றி யாருன்னா சொன்னது எவ்வளோ வலிக்கல. விட்டுருவாரா, 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 விட்டுருவாரா? பாதி இறங்கி போயிடாத. அல்லேலூயா. பாதியில ஓட்டுறாதீங்க, பாதியில. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர் பிறந்த போது சில பேர் சொன்னாங்க குழந்தை கருப்பா இருந்தது. ஏன் பிள்ளைங்க அவன் எப்படி இருந்தா என்ன? அவன் பார்த்துட்டு நான் குடிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் சொன்னாங்க குழந்தை அம்மா மாதிரியே இருக்குது, எங்கள் அம்மா மாதிரி சொன்னாங்க. அல்லேலூயா. சில பேர் திட்டிங்கே சொன்னாங்க, பற்றி அவன் வாயை மூஞ்சி போடும்போது இதை வாயை கலர் போடும்போது எங்கள் அம்மா கருப்பாக தான் இருப்பாங்க. சில பேருடைய அவங்க விரும்பலை, எங்கள் அம்மா பிடிக்கல, அதனால என் பிள்ளை அந்த ஸ்கின்னோடு வந்ததுக்காக என்ன பண்ணுறாங்க, மனசு வலிக்கணும் வலிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அப்படியே கையில சுழட்டி தூக்கி தோல வச்சிருவோம். இப்ப என்ன தூக்கி தோல வச்சிருவோம். அல்லேலூயா. நம்ம தோண்டு இருப்பான், இவனோட மோசமா, இவனால 5 வயசு இப்படி இருக்கலாம். அல்லேலூயா. ரொம்ப கலைவீனமா இருக்கும். அப்படி தூக்கி தோல வச்சிருவோம். அசல்ட்டா இருக்கும், குழந்தை தானே. ஆனால் கிலோமீட்டர் தூக்கி தோல வைக்கிறது. அல்லேலூயா. அப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. நம்ம அப்பா எவ்வளோ நம்மளை பார்த்து எப்படி சொன்னாலும் அவர் ஃபீல் பண்ண மாட்டான், வலிக்கலாம். என் பிள்ளை விழுறான், என் பிள்ளை குறை சொல்றதில்ல, இப்போ அதை இன்னும் சரி பண்ணி அழகாக மாற்றேன். இப்போ எப்படி குறை சொல்லுவார்? கூட அழகை நமக்கு தருவார். அவன் வேறு சொல்லுது, கருப்பாக இருந்தாலும் சில பேர் முகத்தை சிரிப்பு தான் பார்க்க முடியுது. அல்லேலூயா. கருப்பாக இருந்தாலும் படைச்சது யாருங்க? படைச்சது யாருங்க? சொல்லுங்க, படைச்சது யாருங்க? தப்பு பண்ணா நம்ம ஒதுக்கி வைக்கிறது ஆண்டவர் இல்லை. தப்பு பண்ணா நம்ம ஒதுக்கி வைக்கிறது நம்முடைய ஆண்டவர் கிடையவே. நம்ம பண்ண தப்புன்னு புரியும் அவருக்கு. எவ்வளோ தூரத்துல எவ்வளோ இதய பலவீனத்தின் மத்தியில் அல்லது அறியாமல் நீ பண்ணியிருக்கிறது எல்லாமே தெரியும். அதுக்காக ஒதுக்கி வைக்கிற ஒரு கிடையவே. தப்பு பண்ணிக்க போ அப்படின்னு சொல்லி துரத்தி வரவர் கிடையவே. பிள்ளை பத்தவங்க சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க இத்தனை வயசுல எவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்க, என்னைக்காவது ஒரு நாள் வேண்டாம் முடிவு பண்ணியிருக்கீங்களா?
என்ன தாண்டா நான் ரெடி அடிச்சு என்ன பண்ணுவோம் புத்திமதியை கேஸ் நம்ம தப்பு பண்ணி ஓவர் மிஸ்டேக் பண்ணி நம்ம அடி வாங்க ஸ்டேஜ் வந்தா இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்து நின்றுவார். எங்க வந்து நிற்பாரு? பிதாவுக்கு முன்னாடி வந்து நிற்பார். இங்க பாருங்க, நீங்க வேற என்ன வந்து அவங்களுக்காக நினச்சி விட்டீங்க, என் உடம்பப்பா இந்த காயத்தை பாருப்பா, இந்த காயத்துக்கு தானே இவனை மீட்கும்படி தானே நினைச்சு என் உடம்பை இவங்களுக்காக கொடுத்துருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க என் உடம்ப உடைச்சு உன்னை பெற்றெடுத்தான் அப்படின்னு. பிள்ளைங்களை எப்படி பெற்றெடுக்கிறாங்க? பெற்ற தாய்மார்கள் நம்ம உடம்பை உருகுலைகிறது நம்ம. சில பேர் ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாயிடுவாங்க. செகண்ட் பேபி ஃபார்ம் ஆன உடனே ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அலையலூயா, இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க. அலையலூயா, நான் சொன்னேன் வேண்டாம், கர்த்தர் ஜீவனை தருவார். 2 பேரும் ஜீவனோட இருக்கிறாங்க. கையை தட்டி 2 பேரும் நல்ல கையை தட்டி ஆகுது. அலையலூயா, நான் அங்கே போகும்போதுலாம் அந்த பிள்ளை பிரேயரில் இருக்கும்போது என் காலை பிடிச்சி உட்காந்து கெட்டியமாக பிடிச்சி அலையலூயா அலையலூயா கர்த்தர் 2 பேருக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். விட்டுல விடவே இல்லை. கெட்டு போனாலும் நம்ம விடவே இல்லை. நொந்து போன மீனெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் நொந்து போன நம்ம தான் அதை தேற்றி ஆசீர்வதிப்போம். காயங்களை கட்டுவார். அலையலூயா, அந்த காயங்களை என்ன பண்ணுவார்? அவரு கட்டுவார். அலையலூயா. எரேமியா 8:21 வாசிங்க. குமாரத்தி நிமித்தம் நானும் காயப்பட்டேன். அந்த வசனம் முடிஞ்சா அவ்வளவுதான். வசனம் முடிஞ்சுதா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு குமாரத்தி நிமித்தம் அவன் காயப்பட்ட, நானும் அவளால நான் காயப்பட்டேன். அல்லேலூயா. நீ காயப்படும் போது ஒருத்தர் இருக்கிறார், அவரும் சேர்த்து காயப்படுற. நீ தனியாக காயப்படுத்துற அது வேற விஷயம். உன்னுடைய கீழ்ப்படியாம, உன்னுடைய இணங்காம, செவி கொடுக்காம, உன்னுடைய ஒப்பு கொடுத்தல் இல்லாம, அர்ப்பணிப்பு இல்லாம இருக்கிறதுலாம் அதை காய்கிறோம். நான் எவ்வளவு இந்த பிள்ளையை உயர்த்த நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நீ காயப்படுத்திட்டே இருக்கும்போது அவன் நினைக்கிறார், எப்படியாவது நல்ல நபரை மாத்திலான்னு பாக்குறேன், இன்னும் நீ கீழ்ப்படின்னு அவர் காயப்படுகிறார். அவன் அல்லேலூயா. பாருங்க, என் ஜனமாகிய குமாரத்தின் நிமித்தம் காயங்களினால், குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். உன் உடம்புல ஒரு கீரல் வந்து அவர் உடம்புல உனக்கு வலிச்சு அவருக்கும். அல்லேலூயா. ஆசிரமம் தலைவலினா தைலம் தான் கொடுக்க முடியும். ஆனா தலைவலி அவர் மட்டும் தான் வாங்க முடியும். கையில கட்டி எல்லா தலைவமா அப்படின்னா நம்ம நீங்க நம்புறது உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு தான் போக முடியும். நம்மளால ஊசி போடுறதுக்கு நர்ஸ் இருக்கிறாங்க, காசு கட்டுறதுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனா வியாதியை நம்ம வாங்கிக்க முடியுமா? ஆனா இங்க ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, நானும் காயப்படும், நானும் எவ்வளவு நல்லவர், கஷ்டம் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. உனக்கு காயம் பட்ட உடனே, உனக்கு காயம் வந்த உடனே அவருக்கு என்ன வருது? அல்லேலூயா. பசங்க, வாலிப பசங்க வித்தியாசமா ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, அடிபட்டால் உடனே வருவது ரத்தம், அடிபட்டால் உடனே வருவது அது மாதிரி தான் நான் நண்பன் உடனே வருவான். ஆனா வந்து காயத்தை வாங்கிக்க முடியுமா? ஹலோ சொல்லுங்க, காயத்தை வாங்கிக்க முடியுமா? இந்த பசங்க மனசு எப்படி இருக்குது பாருங்க. ஆனா சொல்றாரு இயேசு, நானும் காயப்பட்டேன். எவ்வளவு அன்பு பாருங்களேன். உங்க பிசினஸ் பிள்ளைங்க நினைக்கிறாங்க, அவர் விடவே கூடாது அவங்க மறைச்சு வச்சிருந்துருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு காயம் வந்துருச்சுன்னா அவன் வலது கையில ஒரு கீரல், அவர் கையிலையும். அல்லேலூயா. நீ காயப்பட்ட அவரும் காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காரே. அவ்வளவு இறங்கி வந்தார். உடன்படிக்கை என்னோடு செய்து நம்பிக்கையாவையும் காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்றேன், கலங்கின
அவர் காயப்படுகிறார். அல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இந்த ஆண்டவர் எங்க போயிருக்கிறாரு, எங்கதான் கேள்வி எழுப்புறல. அவர் சொல்லுவாரு, இனிமேல் சொல்ல மாட்டீங்க. இந்த வசனத்தை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க சொல்ல மாட்டீங்க ஆண்டவர் எங்க போயிட்டாரு, இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, இவ்வளவு தவிப்பு போயிருந்தது, இவ்வளவு அடிபட்டு கிடக்குது, இவ்வளவு இதயம் உடைஞ்சு போய் கிடக்குறேன்னு, இந்த கடவுள் எங்கதான் போனாரு, அவருக்கு கண்ணே இல்லையே. அவர் பக்கத்துல நின்று சொல்லுவாரு, உனக்கு மட்டுமா காயம், உன்னால நானும் காயப்பட்டு நின்று கிடக்கிறேன், உன்னால வேதனை, உன் வேதனையை நான் அனுபவிச்சிருந்தாமா இங்க நிக்கிறேன், உன் துக்கத்தை அனுபவிச்சுதான் பக்கத்துல நிக்கிறேன், நீ படுற வேதனை எனக்கு தெரியும், அந்த நீ வேதனை படுறத பார்த்து நானும் வேதனை படுறேன், நீ காயப்படுறத பார்த்து நானும் காயப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. விட்டு போயிருவீங்களா அவரை? ஹலோ, விட்டு போயிருவீங்களா சிஸ்டர்? ஆண்டவர் விட்டுருவீங்களா? சத்தமா அல்லேலூயா, விடுவீங்களா? அல்லேலூயா. ஏசாயா 53:5 ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவன் காயப்பட்டு போதும் பாரு, நீ காயப்பட்ட, அதனாலே காயப்பட்ட, உன் மீறுதல் கூட அவரை காயப்படுத்துது. உன் மீறுதல் கூட என்ன பண்ணுறாரு? மீறாதீங்க. அவர் விதிச்ச விதிமுறைகளை மீறாதீங்க, நியமிச்ச கட்டளைகளை விட்டு மீறாதீங்க, உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டமான காரியங்களை விட்டு மீறாதீங்க. அப்படி மீறினீங்கன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? மறுபடியும் வேற பாத்திரமா தான் போடுவாங்க, வேற பாத்திரமா தான் சொல்றாரு. மீறுதல் நிமித்தம் அவர், நீ பண்ற மீறுதலும் அவரை காயப்படுத்துகிறது, உனக்கு உண்டாகிற காயங்களும் அவரை காயப்படுத்துகிறது. அல்லேலூயா. நீ ஒரு முறை தான் காயப்படுகிற, நீ மீறும் போது அவன் காயப்படுகிறான், உன் காயங்கள், உனக்கு காயங்கள் உண்டாகும் போது அவரும் காயப்படுகிறார். அல்லேலூயா. அவரை காயப்படுத்தலாமா? சொல்லுங்க, அவரை காயப்படுத்துவோமா? பெரியா காயப்படுத்தலாமா அவரை? வேணாவா? அல்லேலூயா. பாருங்க, புயவன் அதை வேறே பாத்திரமா உருவாக்கி. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க எந்த காரணத்தை கொண்டு ஒரு தீர்மானம் எடுக்கணும், சபை என்னால கட்டப்படும், நீ ஆண்டவருக்கு பிரியமா ஒரு செயலை ஆத்ம ஆதாயம் பண்ணணும், சபையை பெருக பண்ணணும், சபை மேல கவனம் வைக்கணும், உங்களுடைய பணம் கத்தலுக்கு ஊழியத்துக்கு செலவு பண்றதுக்கு தாராளமா நீங்க வாரி இறக்கி கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா தேவனுடைய ஆசீர்வதிக்கிறது அது ஒண்ணுதான் வழி, வேற வழியில பினான்சியலா நீ மேல வரணும்னா அதுதான் வழி, வேற வழி கிடையவே. பாருங்க, வேறே பாத்திரமாய் நண்பு தேவனுடைய சொன்ன, நீ உடைந்த பாத்திரமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் கத்தோட உருவாக்க உடைஞ்சு போயிட்டுமே, நொறுங்கி போயிட்டுமே கவலைப்படாது, இன்னும் அவர் கையில தான் இருக்கு. இப்போ வேற பாத்திரமா மாற்றப்படுது, புதுசா மாற்றப்படுது. ஏற்கனவே நம்ம வாழ்க்கை நொந்து போச்சு, வாழ்க்கை உடைஞ்சு போச்சு, குடும்பம் கெட்டு போச்சு, எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், கண்ணீர் விட்டுருக்கிறேன், கவலைப்படுகிறேன், இப்படி பல காரியங்கள் நீங்க கேட்ட சொல்லிட்டே இருப்பீங்க. நீங்கெல்லாம் காயப்பட்டீங்க, எப்படியெல்லாம் வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல, இப்படி காயப்பட்டு இருக்கிற, கெட்டு போய் வந்து நிற்கிற, இதெல்லாம் பக்கம் சரி செய்யும். ஆனா ஒரு கையில என்ன பண்ணணும், ஒரு கையில குயவன் அந்த பாத்திரத்தை வரைஞ்சி முடிச்சு ஒரு நூல் மாதிரி வச்சு அதை அந்த சக்கரத்திலிருந்து பிரிச்சு எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுவார் தெரியுமா? அதை ஒரு வெயில வச்சு வாட்டி அது காஞ்ச பிறகு என்ன பண்ணுவார், அதை வைக்கோல் விரட்டி எல்லாம் போட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அனல் மூட்டி. அல்லேலூயா. அவங்கள வாட்டி என்ன பண்ணுவார், வெயிலெல்லாம் அந்த நெருப்புல போட்டு வாட்டி எடுத்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அழகா பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாரு அன்பு தேவனுடைய ஜனங்களே, ஒன்றை மறந்து விடாதீங்க, ஒரு கையை விட்டு மட்டும் போயிடாதீங்க. ஒரு கையை விட்டு மட்டும் என்ன பண்ணாதீங்க, சபையில நிலைச்சு இருக்கும், தொடர்ந்து கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கணும். இதோட முடிச்சுக்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நீங்க கெட்டு போனாலும் என்ன பண்ண மாட்டாருல்ல, என் வாழ்க்கை கெட்டு போச்சு இல்லை இல்லை, ஆமென், நீ அப்படியே இரு, ஒரு சரி பண்ணி. ஆமென். எனக்கு இது நடக்கவே இல்லை, இல்லை இன்னைக்கு வெயிட் பண்ணு, ஒன்று அதை நடத்துவார், இல்லை அதுக்கு மாற்றாம நல்ல நன்மையை கதை செய்து முடிச்சு விடுவார். ஆமென். அல்லேலூயா. அவர் கையை மட்டும் விட்டு என்ன பண்ணக்கூடாது, போயிடவே. அல்லேலூயா. யாரெல்லாம் படி இல்லாம ஒரே ஒரு சங்கத்தை கற்றுக்கிறாரு, ஒரு சங்கத்தை பாடி
நாம் நிறைவு செய்கிறோம். நேரமில்லை. குயவனே குயவனே படைப்பின் காரணரே மணிமன்னான பெண்மையே கண்ணோக்கி பார்த்தீரே குயவனே குயவனே படைப்பின் இயேசுவின் நாமத்தினால் இந்த சமூகத்தில் நான் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவர் கைகளை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மத்தேயு 18 வாசித்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கெட்டு போவதை ரட்சிக்க வந்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் ஒன்றும் கெட்டு போவதை விரும்பாதவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கொய்யவன் கையில் இருந்த அந்த களிமண் கெட்டு போனாலும் அதை விட்டு விடாமல் தூக்கி எறியாமல் அதை வனைந்து புதிய பாத்திரமாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையை கையில் ஒப்பு கொடுக்கும். சபை பள்ளிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கும். பலத்த பாதுகாப்பு நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.